ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜெரி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போட்ட வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன் நம்ம ஆர்எஸ் வந்து இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. அது இன்ஜின் சீஸ் ஆச்சு, ஆனால் ஆகாத மாதிரி ஒரு கண்டிஷன். ஆனால் வண்டி ரெடியாக நம்ம கையில் வந்துருச்சு. சண்டே நமக்கு இந்த பிரச்சனை வந்து, ஆனால் நம்ம கையில் வண்டி வந்தது தேர்ஸ்டே அன்னைக்கு நமக்கு வந்தாச்சு. வண்டியை சண்டே வாட்டர் வாஷ் பண்ணும்போது சம்பவம் ஆச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாமே ரெடி பண்ணி இன்னைக்கு நமக்கு எல்லா நேரம் வண்டி வெளியே மழை, அதனால தான் மழையில் விட்டு வீடியோ எடுக்க முடியாது. அது எதனால் அந்த பிரச்சனை வந்து என்ன ஏதுன்னு எல்லாமே இந்த டீட்டெயிலாக ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்ச நாள் முன்னாடி கிட்டத்தட்ட 1 மந்தாவே நம்ம பைக்கில் ஃபுல்லாக ஃப்ரீ ஃப்ளோவில் எக்ஸாஸ்ட் போட்டிருப்போம். எனக்கு தோணுது அந்த எக்ஸாஸ்டால் தான் அந்த பிரச்சனை வரும். நான் மெக்கானிக்கிட்ட கேட்டேன், அவங்களும் அதான் சொன்னாங்க எக்ஸாஸ்டால் தான் அப்படின்னு. வண்டிக்கு இன்ஜின் சைடில் எந்த பிரச்சனையும் வரல. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பிரச்சனை, இன்ஜினுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. எதுலான்னா த்ராட்டில் பாடி, ஃபியூல் இன்ஜெக்டர். ஃபியூல் பம்பு நமக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்து 2023 வாங்கினப்போ அந்த பிரச்சனை தான் இப்போ அப்படியே கண்டினியூ ஆகுது. வண்டியில் 1000 பார்ட்ஸை மாற்றிருப்பேன், ஆனால் அந்த ஃபியூல் பம்பை மட்டும் இது வரைக்கும் நான் மாற்றவே இல்லை. ஏன்னா வண்டி ஓடிட்டு தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் பவர்லெஸ் மாதிரி எதுவும் ஒன்றும் ஆகலை. அதனால நானும் ஓட்டிகிட்ருக்கேன். என்ன பிரச்சனைனா, வண்டியில் த்ராட்டில் பாடி இருக்கும்ல, த்ராட்டில் பாடி வந்து ஃபுல்லாகவே கார்பன் டெபாசிட் ஆயிடுச்சு. கட்டியாக கிட்டத்தட்ட 1.5 பாட்டில் கார்பன் கிளீனரை வச்சு க்ளீன் பண்ணி, கிளீனருக்கு மட்டுமே 1000 ரூபா ஆயிடுச்சு. அதுதான் பெரிய ஹைலைட்டு. க்ளீன் பண்ணி அந்த த்ராட்டில் பாடியை ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடிஞ்சு, எக்ஸாஸ்ட் ஃபுல்லாக ஓப்பன். ஆல்ரெடி ஒரு 7 மாதம் முன்னாடி நம்ம அதை க்ளீன் பண்ணது. எக்ஸாஸ்ட்டு ஃபுல்லாக ஓப்பனில் விட்டதுனால தான் ஃபுல்லாக த்ராட்டில் பாட்டில் இவ்வளோத்துக்கு சீக்கிரம் இவ்வளோத்துக்கு கார்பன் வந்து வண்டியே ஸ்டார்ட் ஆகாத அளவுக்கு ஆகிறதுக்கு காரணம் அதான்னு சொன்னாங்க என்கிட்ட. நானும் இன்ஜின்லேருந்து வந்தால் டமால் டுமில் சவுண்டுக்கு இன்ஜினே போச்சுன்னு நினச்சேன். நான் மெக்கானிக்கிட்ட அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க, இன்ஜினை இறக்கி பார்ப்போம் அப்படின்னு. என்ன நினச்சாலும் தெரியாது அந்த அண்ணன். ஃபுல்லாக சரி யோசிச்சு பண்ணுவோன்னு சொல்லிட்டு இன்ஜினில் கை வைக்கல. அதுக்கு முன்னாடி த்ராட்டில் பாடி, ஃபியூல் இன்ஜெக்டர் அது இதுன்னு மொத்தமாக செக் பண்ணப்போ இந்த பிரச்சனை நாங்கள் கண்டுபிடிச்சோம். சரின்னு சொல்லிட்டு த்ராட்டில் பாடி நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு போட்டதுக்கப்புறமும் அதே பிரச்சனை தான். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனால் ஐடியில் கூட நிற்கலை வண்டி. ஐடில் ஆர்பிஎம்மில் வண்டி நிற்கலை. இப்போது இது ஃபியூல் இன்ஜெக்டரை பார்ப்போம்னு சொல்லி பார்த்தப்போ, ஃபியூல் இன்ஜெக்டரில் குட்டியாக 4 ஹோல்ஸ் இருக்கும் பெட்ரோலை ஸ்ப்ரே பண்ணுறது. அதில் 2 ஹோல் வந்து பிளாக் ஆகிருக்கு. அதை க்ளீன் பண்ணப்பறம் க்ளீன் ஆகலை, அது ஒர்க் ஆகலை. அப்போது இன்ஜெக்டருக்கு விசாரிச்சப்போ பஜாஜில் இருந்து இங்கேருந்து மதுரை வரைக்கும் கேட்டது. நான் கன்னியாகுமரி 250 கிலோமீட்டர் சரௌண்டிங், கேரளா இல்லை ட்ரிவாண்ட்ரம் அந்த சைடு போனால் கிடச்சிருக்கோம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பக்கம் போகிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகி போச்சு. அதனால் இந்த பக்கம் தமிழ்நாட்டில் ஒரு 250 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. ஷோரூமில் கேட்டால் பக்கத்து ஷோரூமில் ஏதாவது இருந்தால் நாங்கள் ஒன் வீக்கில் எடுத்து தருவோம், இல்லைனா 15 days மேலே தான் ஆகும் இத்தனோண்டு ஃபியூல் இன்ஜெக்டருக்கு. அப்போ நம்ம பண்ண பிளான் என்னென்னா, தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஒர்க் ஷாப் வச்சுருக்கு, பெரிய ஒர்க் ஷாப். அங்கே கேட்டப்போ நான் வேணா உனக்கு செகண்ட் அரேஞ்ச் பண்ணி தரட்டான்னு கேட்டார். சரி, எமர்ஜென்சிக்கு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நானும் செகண்ட் ஹேண்டாக வாங்கிட்டேன். வாங்கி போட்டு எல்லாமே கிளியர் ஆக்கினப்புறம் வண்டி பழைய மாதிரி ஆயிடுச்சு. அந்த 2 சம்பவம் தான், இந்த ஃபியூல் இன்ஜெக்டரும் த்ராட்டில் பாடி, இது 2 தான் பயங்கர டேமேஜ். த்ராட்டில் பாடி ஃபுல்லாக இதானதுனால வண்டியோட ஸ்பார்க் பிளக், சென்டர் பிளக் அதுவும் போச்சு. அதுவும் கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு 5 மாதம் கூட இருக்காது. 3 பிளக்கும் சேர்த்து ஒரே டைமுக்கு மாற்றினேன். மாற்றும்போது அந்த என்னென்ன மாற்றணுமோ எல்லாமே சேர்த்து மாற்றினது. 3 பிளக்கு சேர்த்து மாற்றினேன். அதில் சென்டர் பிளக்கு போச்சு. இப்போ சென்டர் பிளக்கு மாற்றி எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. த்ராட்டில் பாடியோட ரேட் தெரியாது, ஆனால் இது ஃபியூல் இன்ஜெக்டரோட ரேட்டு கேட்டு ஆன்லைனில் நான் செக் பண்ணப்போ 1800 to 2200 அந்த ரேட் வருது. ஆனால் ஷோரூமில் விசாரிச்சப்போ 5500 என்னமோ ரேட்டு சொன்னாங்க. அவ்வளோத்துக்கு ஒரு த்ராட்டில் பாடியோட ரேட் வருமானு எனக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமல் சொன்னாங்களே நமக்கு தெரியாது. ஒரு வழியாக எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வண்டி இப்போது சேஃபாக வெளியே மழை நினைஞ்சிட்டு நிற்கி. ஏன்னா நான் வெளியே ஒய்ஃபை பார்க்க போகலான்னு மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு வேண்டி ரெடியாக நிற்கேன். மழை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் வீடியோவை வீட்டுக்குள்ளேயே வச்சு ஃபுல்லாக ஷூட் பண்ணியாச்சு. வெளியே மழை, அதனால தான் வண்டியை காட்ட முடியல. வீட்டுக்குள்ளே வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் இன்ஸ்டாகிராம் ஐடி. யாராவது இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணலன்னா போய் முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். தி ஃபியூரி கிங். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டு வச்சுருக்கேன், போய் ஷார் படார்னு ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நான் பயங்கரமான ரீல்ஸ்லாம் எடிட் பண்ணி போடுவேன். அந்த கோல்டு கலர் அதில் நம்ம வண்டி முன்னாடி இருந்த பெயிண்ட், முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட்டு அதான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால்
ஏதாவது ஒரு பிரச்சனை அவசரப்படாமல் பொறுமையாக பார்த்தேன் கொஞ்சோண்டு காசில் தீரும். இல்லைன்னா இந்நேரம் இன்ஜினியருக்கு இருந்தால் எப்படியும் 25,000 மேலே தான் செலவாக்கியிருப்பேன். என் நல்ல நேரத்துக்கு ஒரு குட்டியோண்டு அமௌண்ட்டில் முடிஞ்சு. அது வரைக்கும் சந்தோஷம்தான். இன்னும் ஒரு பெரிய ட்ரிப்பு பிளான் பண்ணிடுவீங்க. இப்போ நான் இது வரைக்கும் போகாத ஒரு 15 நாள் 20 நாள் இருக்கும் ட்ரிப்பு. நானும் ஒய்ஃபுமா போகிறதாட்ட ஒரு பிளான். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும். நான் பக்கத்து ட்ரிப் எல்லாம் போயிருக்கேன். ஒரு 2000 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் சேர்த்து 2500 கிலோமீட்டர். அதெல்லாம் சடனாக எடுத்த பிளான். வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியாது. பயங்கர நான் அந்த இடத்த போய் பார்த்துட்டு இருப்பேன். அதில் வீடியோ எடுப்போனா எது எடுப்போனா கோப்ரோவில் வாங்கியாச்சா இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலார்படாருன்னு நம்ம வீடியோலாம் எடுத்து போட்டுருவோம். அதனால் உங்கள் வேலை என்னென்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணே தான் உங்கள் வேலை. அதனால் சிலார் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். பாய். நீ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெரி. பாய் கைஸ்.